வணக்க மக்களே, யாருக்கெல்லாம் ரசம் ஊற்றி சாப்பிட்றது பிடிக்கும்? ஸோ ஒரு சிலர் ரசத்தை தனியாகவே குடிப்பாங்க. அவ்வளோ சுவை மிகுந்த இந்த ஒரு ரசத்தில் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து பாருங்க. ஆரோக்கியமான விஷயங்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உணவே மருந்து அப்படின்ற ஒரு இடத்துல ரசமும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரசம் என்று சொல்லிவிட்டாலும் அதில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டது. ஸோ சுவைக்காகவும் நறுமணத்திற்காகவும் சேர்க்கப்படக்கூடிய எல்லாமே உடல் ஆரோக்கியத்தை உறுதி செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சூப்லாம் வந்து நம்ம குடிக்கிறோமோ அதே மாதிரி காய்ச்சல், இரும்பல், தும்பல், உடல் சோர்வு, உடல் களைப்பு, செரிமான பிரச்சனை, சக்தி குறைபாடு, தொண்டை கமறல், வயிற்றுப்புண் என எந்த நோயை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் வந்து இந்த ஒரு ரசம் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எளிமையாக வந்து சொன்னால் ரொம்பவே வந்து ஆரோக்கியம் நிறைந்தது, ரொம்ப ஈஸியாகவும் இதை வந்து செஞ்சிடலாம். ரசம் வந்து புளி ரசம், பருப்பு ரசம், தக்காளி ரசம், எலுமிச்சை ரசம், பிரண்டை ரசம், தூதுவாளை ரசம், இது மாதிரி நிறைய ரசம் இருக்குது. ஸோ இவை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையான பொருட்கள் நிறைந்தது, வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருளாக வந்து ஆனது. புளி பயன்படுத்துவோம், மிளகு, சீரகம், மஞ்சள் தூள், பூண்டு, வரமிளகாய், பெருங்காயம், கொத்தமல்லி, தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழைகள், இந்த மாதிரி நம்ம வந்து தினமும் பயன்படுத்துறதுனால ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய உணவில் வந்து பார்த்திங்கன்னா விருந்து உணவு எல்லாம் சாப்பிட்ட பின்னாடி நம்ம வந்து இந்த ரசம் இல்லாமல் நம்மளால் அந்த ஒரு ஃபினிஷ் பண்ணவே முடியாதுல்ல, அந்த மாதிரி வந்து ஆரோக்கியம் நிறைந்தது. குழந்தைகளின் செரிமானத்தை சீராக தூண்டக்கூடியது ரசம் தான். தாய்ப்பாலுக்கு பிறகு குழந்தைகளுக்கு உணவு சேர்க்கும்போது ரசத்தை தயக்கம் இல்லாமல் சேர்ப்பாங்க. தாய்ப்பால் மறந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இணையான சக்தை வந்து ரசம் தந்துடும். ஸோ குழந்தைகளுடைய செரிமான மண்டலம் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அடையாததுனால அவங்களுக்கு வந்து குடல் நல்லா இருக்காது, குடல் வந்து விரிவு இருக்காது. அதனால் வந்து ரசத்தை நீங்கள் சின்ன வயசுலேருந்தே குடிக்கும்போது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கர்ப்ப காலத்திலும் உணவுக்கு பிறகு ரசத்தை சூப் போன்று குடித்து வந்தால் கர்ப்பிணிகள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களது செரிமானம் சிறப்பாகும். ரத்தத்தில் வைட்டமின், தாதுப்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் அதிக அளவு புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கர்ப்ப காலத்தில் உடல் உள்ளுறுப்புகள் சீராக இயங்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரசத்தின் சுவைக்கு மூல காரணமே புளி தான். புளி கரைசல்ல நார் சத்து அதிகமாக இருக்கு. இது குடல்ல உள்ள நச்சுகளை வெளியேற்றுது. குடல் இயக்கம் சீராகுவதனால உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உறிஞ்சப்பட்டு குடல்ல வந்து நிறையவே வந்து நன்மைகளை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மலம் மிளகியாகவும் செயல்படுறதுனால அன்றாட கழிவுகள் உடல்ல இருந்து வெளியேற உதவுது. தினமும் ரசத்தை உடலை சேர்த்து வந்தா உடல்ல நச்சு தேங்காது, மலச்சிக்கல் பிரச்சனையும் வராம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காய்ச்சல் வந்தாலே வாய் முதல் வயிறு வர எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புளிப்பும் காரமும் கொண்ட ரசத்தை நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து சொல்லும். ஸோ மிளகு வந்து பார்த்திங்கன்னா கையில் இருந்தால் பகைவன் வீட்டினுள் வந்து உணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உடலில் விஷத்தை உண்டாலும் கூட நச்சுகளை முறிக்கக்கூடிய தன்மை வந்து மிளகுக்கு உண்டு. ஸோ நச்சை சிறுநீர் வழியாக வெளியேற்றிவிடும் வல்லமை வந்து மிளகுக்கு இருக்குங்க. ஸோ மிளகுல இருக்கக்கூடிய ஃபைபரின் புற்றுநோய் செல்களுடைய வளர்ச்சியை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றில் சுரக்கக்கூடிய அமில சுரப்பை அதிகரிக்க செய்வதனால செரிமான மண்டலம் சீராகும். இது உடல்ல வளர்சிதை மாற்றத்திற்கு உதவும் என்பதனால உடல் எடை வந்து கட்டுக்குள் வைக்க வந்து உதவும். உடல் பருமனை வந்து குறைக்க ரொம்பவே பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பசியின்மை இருப்பவர்களுக்கு சீரகம் இதமானது. ஸோ சீரகம் சேர்த்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று பொறுமல், வாயு தொல்லை, அஜீரண கோளாறுகள், பித்தம், இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை போக்குது. அதனால் வந்து எளிதில் தொற்றும் சளி, காய்ச்சல், வைரஸ் தொற்றுகள், தொண்டையிலேருந்து இருக்கக்கூடிய சளி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் சீரகம் சேர்த்த ரசம் வந்து தொண்டைக்கு இதம் அளிக்கும். தொண்டையில் கிருமிகளை தக்க விடாது. ஸோ வந்து தொண்டையிலேருந்து கிருமிகளை நுரையீரலுக்கும் வந்து அண்ட விடாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வயிறு உபசம் இருந்தாலும் அதை தீர்க்க செய்யும். இந்த மாதிரி பெருங்காயம், இஞ்சி, பூண்டு இதெல்லாமே வந்து ஒரு நன்மைகளை கொண்டு இருக்குது. ஸோ வந்து இஞ்சியில் நிறையவே வந்து ஆரோக்கியங்கள் இருக்குது. பூண்டில் அல்லியம் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஒன்று. அதனால் வந்து என்னதான் நீங்கள் உணவு சாப்பிட்டாலும் ஒரு கிளாஸ் ரசம் குடிச்சிட்டு தூங்குங்க, ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.